பண்ணி தொடர்ந்து நம்முடைய பிஎல்ஓ நம்ம டிஸ்ட்ரிக்டில் 1374 வாக்குச்சாவடி இருக்குது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வீடு வீடாக போய் முதல் கட்டமாக நம்ம எல்லா மக்களுக்கும் எனுமரேஷன் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதில் அந்த ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போது அந்த ஃபில் பண்ணி நம்ம பிஎல்ஓஸ் வீடு வீடாக போய் அந்த ஃபார்ம்ஸ் இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ரெஸ் மூலமாக உங்களுக்கு எல்லாருக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி பிஎல்ஓக்கு திரும்பி கொடுக்கறதுக்கு உன்னோட முழுமையாக ஒத்துழைப்பு நான் கேட்டுட்ருக்கேன். இதில் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ். ஏன்னா அந்த ஃபார்ம் பார்த்தானா இந்த ஃபார்மில் நம்ம இந்த ஃபஸ்ட் பார்ட்னா டேபிள் 1 சொல்லிக்கலாம், ரெண்டாவது பார்ட்னா டேபிள் 2 சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தா உன்னோட பேர், அப்புறம் கைபேசி நம்பர், ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்த விரும்பினானா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அதாவது விட்டுடலாம். மொபைல் நம்பர் கொடுத்து உன்னோட அப்பா பேர், உன்னோட அம்மா பேர், அந்த ஆப்பிக் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் ஓகே. இது டேபிள் 1 நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் எஸ்ஐஆரோட நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட 2002 எஸ்ஐஆர் ரோல் இருக்குது. அந்த எஸ்ஐஆர் ரோலில் உன்னோட பேர் இல்லைன்னா யாராவது உங்கள் குடும்ப உறுப்பினரோட பேர், அப்பா பேர், அம்மா பேர், இல்லை தாத்தா பேர், பாட்டி பேர், ஸோ அந்த பேர் ஏதாவது இருந்தால் நம்ம அதில் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ டேபிள் 2ல் பார்க்கக்கூடிய ஃபார்ம்ஸில் சப்போஸ் உன்னோட பேர் எஸ்ஐஆரில் இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைடு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் அந்த எஸ்ஐஆரில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ உன்னோட பேர் எங்கே போட்டு உன்னோட பேரே ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் உன்னோட எபிக் நம்பர் வரும், இருந்தானா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் உன்னோட ரிலேஷன் பேர், அந்த எஸ்ஐஆரில் எந்த ரிலேஷனோட பேர் இருக்குது அது பேர் போட்டுக்கலாம், அவரோட ரிலேஷன் போட்டுக்கலாம், அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் ஏசி நம்பர், டிஸ்ட்ரிக்ட், ஏசி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர். இந்த ஏசி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் தான் இது ஃபார்மில் ஃபில் பண்ணக்கூடிய முக்கியமான 3 பாக்ஸஸ். ஸோ அதில் உன்னோட பேர் இருந்தால் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். உன்னோட குடும்ப உறுப்பினரோட பேர் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எந்த காலமில் அப்படியே உங்கள் எஸ்ஐஆரில் எப்படி இருக்குது அப்படியே ஃபில் பண்ணணும். ஸோ இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, உன்னோட பேர் இல்லை இருந்தாலும், உன்னோட அப்பா பேர் இல்லை இருந்தாலும், உன்னோட தாத்தா பேர் இருந்தாலும் நீங்கள் உங்கள் எல்லா குடும்ப சிறந்த நபர்களுக்கு அந்த தாத்தா பேரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த தாத்தா பேர் மென்ஷன் பண்ணி சப்போஸ் சில பேருக்கு உங்கள் தாத்தா, இப்போ உங்கள் அப்பாவுக்கு ரிலேஷன், தாத்தாவோட ரிலேஷன் ஃபாதர் ஃபில் பண்ணிக்கலாம், அப்பா ஃபில் பண்ணிக்கலாம். இதே போல் உன்னோட பொறுத்த வரைக்கும் அவரோட ரிலேஷன் தாத்தா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் நம்ம ஃபில் பண்ணி நமக்கு 4 ரிலேஷன் நமக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதில் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா. ஸோ கண்டிப்பாக உன்னோட பேர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருக்கீங்களான்னா உன்னோட குடும்ப உறுப்பினர் எல்லா பேர் பழைய எஸ்ஐஆரில் மேலே கீழே தான் இருக்கும். அதே போல் பழைய எஸ்ஐஆர் செக்ஷன் வாரியாக அரேஞ்ச்டு. ஸோ உங்கள் தேரில் இருக்கிறது மோஸ்ட்லி நபர்களோட பேர் அந்த எஸ்ஐஆர்லேயே அதே பக்கம்ல இருக்கும், இல்லை நம்ம ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம் முன்னாடி இருக்கும். ஸோ ஒருத்தரோட நம்ம பேர் கண்டுபிடிச்சிட்டோன்னா மற்ற எல்லா குடும்ப உறுப்பினரோட பேர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதே போல் ஒரு குடும்ப உறுப்பினரோட பேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அவருடைய அப்பாவோட பேர் கண்டுபிடிச்சிட்டோன்னா தாத்தா. ஸோ தாத்தாவோட பேர் கண்டுபிடிச்சிட்டு நம்மளுடைய பெரியப்பா, சித்தப்பா, அவங்களோட பேருன்னு பேத்தி, ஸோ நிறைய பேர் அந்த பேரில் நம்ம லிங்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கான நீங்கள் எந்த ரிலேஷனுக்கு ஒரு வயசான நபரோட பேர் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் நிறைய பேர் ஒரே டைமில் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். ஸோ எந்த ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம மாவட்டத்தில் நேற்றுக்கு மறுநாள் நம்ம எல்லா வாக்குச்சாவடியில ஹெல்ப் டெஸ்க் வச்சுருந்தோம். ஹெல்ப் டெஸ்கோட நோக்கம் என்னென்னா, யாருக்கும் இந்த பழைய எஸ்ஐஆரோட பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் இருந்தால் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் வாலண்டியர்ஸ் என்கேஜ் பண்ணோம். அதே போல் பிஎல்ஓஸ் ஆல்சோ உங்கள் வீட்டில் வருவாங்க. பிஎல்ஓ கையில் இது எஸ்ஐஆரோட ஹார்டு காப்பியாக இருக்குது, பிஎல்ஓட மொபைலில் அது சாஃப்ட் காப்பியாக கொடுத்துருக்கோம். அந்த சாஃப்ட் காப்பி எஸ்ஐஆர் நம்முடைய சிஓட வெப்சைட்டில் இருக்குது, இசிஐயோட வெப்சைட்டில் முழுமையாக தமிழ்நாடு இருந்தாலும் வேறு மாநிலம் இருந்தாலும் எல்லா எஸ்ஐஆரோட காப்பீஸ் அந்த வெப்சைட்டில் இருக்குது.
உங்களுக்கு உன்னோட பழைய பார்ட் நம்பர் இல்லை இருந்தாலும் எந்த பூத்தில் நீங்கள் ஓட் போட்டீங்க அந்த பூத்தோட பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த எல்லா டீட்டெயில்ஸ் பிஎல்ஓட மொபைலில் இருக்குது. ஸோ நாங்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு உன்னோட ரோல் நீங்கள் வாங்கிட்டு அந்த பிஎல்ஓக்கு உங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், ஹெல்ப் பண்ணிக்கலாம். உன்னோட பேர் அந்த ரோல்லே கிடச்சதுன்னா உன்னோட நேபர் பேர் ஆல்சோ அந்த ரோல்லே அக்கம் பக்கமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். உன்னோட மற்ற குடும்ப உறுப்பினர் சித்தப்பா ஃபேமிலி, பெரியப்பா ஃபேமிலி ஆல்சோ உங்கள் தாத்தாவோட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உன்னோட பேர் லெஃப்ட் சைடில் நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஓகே, ரைட் சைடில் ஃபில் பண்ணாலும் ஓகே. சில பேர் என்ன டவுட்டில் இருக்காங்கன்னா, நான் என்னோட பேர் இல்லைன்னா நான் என்னோட அப்பா பேர் இல்லை தாத்தா பேர் போட்டான்னா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் சப்போஸ் தாத்தா பேர் ஆல்சோ நீங்கள் லிங்க் பண்ணாலும் அதோட எஃபெக்ட் இஸ் சேம் ஆஸ் உன்னோட பேர் ஃபில் பண்ணாலும். ஸோ நம்ம யாராவது ஒரு குடும்ப உறுப்பினரோட நம்ம பேர் இந்த எஸ்ஐஆரில் நம்ம பழைய எஸ்ஐஆரில் லிங்க் பண்ணணும். ஸோ இது முக்கியமான செய்தி கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு ப்ரெஸ் மூலமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கேட்டு விரும்பினேன். நன்றி, வணக்கம். நம்ம மாவட்டத்தில் இந்த பணிகள் எப்படி சார் போயிட்டுருக்கு? இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ்? மாவட்டத்தில் நல்லா ஸ்பீடில் போயிட்டுருக்க இது பணி. ரூரல் ஏரியாவிலே எப்போவுமே நமக்கு எல்லா பேரும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கு. அர்பன் ஏரியாவிலே ஆல்சோ நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஃபார்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, 1-2 மிஸ் ஆகுது. அது எப்படி சார் பண்ணுவாங்க? அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு கம்மி. ஆனால் எந்த சப்போஸ் ஒரே குடும்பில் ஸோ 2 பார்ட்டில் இருக்காங்க ஓட்டு, ஒரு பிஎல்ஓ மேபி கொடுத்துருப்பாங்க, ஒரு பிஎல்ஓ மேபி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த மாதிரி சிச்சுவேஷன் வரது வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஆனது வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி மிஸ் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனே டவுன்லோடு ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஆன்லைன் ஃபில்லே பண்ணிக்கலாம். ஆன்லைன் எல்லா ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது. நீங்கள் ஆன்லைன் ஃபில் பண்ணி உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணான்னா, ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணால் அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிஎல்ஓ ஆப்பில் வந்துடும். பிஎல்ஓ உங்கள் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அது இசிஐ வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ், நிறைய வீடுகளுக்கு பிஎல்ஓ வந்து ஃபார்ம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. கட்சிக்காரங்க இல்லை, அதில் நம்ம ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இது ஃபார்ம் கொடுக்கறதுக்கு பிஎல்ஓ செல்ஃபாக தான் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த மாதிரி எங்கேயுமே கம்ப்ளைண்ட் எனக்கு வரல, கட்சி மூலமாக சார்பாக பண்ணுறதுக்கு வரல. ஆனால் நேற்று தான் நம்முடைய சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. பிஎல்ஓஸ் தான் போய் கொடுக்கணும். ஆனால் ஃபார்ம் வாங்குறதுக்கு ஆப்ஷன் பிஎல்ஏஸ், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், ரிஜிஸ்டர்ட் ஏஜென்ட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிஎல்ஏ அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டிலே தான் ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க வேறு ஹெல்ப் டெஸ்க்கு போடக்கூடாது. அவங்க கலெக்ட் பண்ணி பிஎல்ஓ கையில் ஒரு நாளுக்கு ஒரு 50 ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வசதி நம்முடைய எஸ்ஓபியில், இந்த எஸ்ஐஆரோட எஸ்ஓபியில் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு நம்ம பயன்படுத்தணும். இது இன்னும் எளிமையாக நடைமுறை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா சார்? இனிமேல் வாய்ப்பு புரியல. இந்த ஃபார்மில் வந்து எளிமையான நடைமுறை கொண்டு வர இன்னும் வாய்ப்பு எஸ்ஐஆர் கேட்கும்போது நிறைய பாமர மக்கள் படிக்காதவங்க பண்ண முடியாதுங்கிறது. அதுக்கான தான் நாங்கள் நிறைய வாலண்டியர்ஸ் என்கேஜ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு ஒரு பிஎல்ஓட 3-4 வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ அவங்களோட வேலை இதே தான், போய் அந்த எஸ்ஐஆரோட காப்பி எடுத்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வேலை. அதே போல் நம்முடைய எல்லா பிஎல்ஓஸ்க்கும் எல்லா வாலண்டியர்ஸுக்கிட்ட இந்த பழைய எஸ்ஐஆரோட சாஃப்ட் காப்பியே இருக்குது, எக்ஸல் ஷீட்டே இருக்குது. எக்ஸல் ஷீட்லேயே அந்த பார்ட் நம்பர் நீங்கள் சொன்ன மாதிரி சப்போஸ் ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் தான் தெரியும். அப்போ அங்கே எந்த சப்போஸ் நீங்கள் நேஷ்னல் அகாடமி ஸ்கூலில் ஓட்டு போட்டிங்க, நேஷ்னல் அகாடமி ஸ்கூலில் பலவேறு பூத்ஸ் இருக்குது, 5 பூத் இருக்குது. ஸோ 5 பூத்தில் 5 பார்ட்லேயே உங்களை பேரை தேட வேண்டியிருக்கும். அதுக்கான சாஃப்ட் காப்பி கொடுத்துருக்கோம். எக்ஸல் ஷீட்டில் உங்கள் பேர் டைப் பண்ணான்னா Ctrl+F போட்டு நீங்கள் டக்குன்னே உங்கள் பேர், உங்களோட அப்பா பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் நீங்கள் ஒருத்தரோட பேர் கண்டுபிடிச்சோன்னா மற்ற ஃபேமிலி அதோட லிங்க் பண்ணிக்கலாம். பட் அது கேம்ப் போட்டால் மட்டும் தானே சார் அது பாசிபிள் ஆகும்? இல்லை, அவங்க வீடாக போய் நம்ம பண்ணுறோம். கேம்ப் ஏற்கனவே நம்ம போட்டோம், ஹெல்ப் டெஸ்க் போட்டோம். இப்போ அர்பன் ஏரியாவிலே தான் மெயின் சிக்கல் இது இருக்குது. ஸோ அர்பன் ஏரியாவில் குறிப்பாக ஸ்கூலில் 2-3 ஸ்கூலில் நம்ம கேம்ப் போட்டு சொல்லியிருக்கோம். அது தொடர்ந்து கேம்ப் ஆல்சோ ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கட்சிக்காரவங்க கேம்ப் தனியாக போட்டால் அது வந்துக்கிட்டு ஆக்ஷன் எடுப்பீங்க? இல்லை, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரல. கம்ப்ளைண்ட்டை திறந்து நம்ம நடவடிக்கை எடுப்போம். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.